Guys, what's up everyone? This is Amir. So, நம்ம கூட as usual நம்ம AK ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் AK, வாங்க. வணக்கம் அமீர், எப்படி இருக்கீங்க? சூப்பர், ஆசமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம வந்து IPL டீம்ஸோட எல்லா ரிவ்யூஸோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போற டீம் பாத்தீங்கன்னா டெல்லி டேர்டெவில்ஸ். ஓ சாரி, நேம் மாத்திட்டாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ எஸ், கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஓகே, நீங்க டெல்லி கேபிட்டல்ஸோட டீம் ஸ்குவாட படிச்சிருங்க, நம்ம அதுக்கப்புறம் அனலைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைன், ஷூர். ஓகே. அக்ஷர் பட்டேல், KL ராகுல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், நட்ராஜன், ட்ரிஸ்டான் ஸ்டார்க்ஸ், ஜேக் ஃபேசர், மெக்கர், நிகேஷ் குமார், ஹாரி ப்ரூக், அபிஷேக் பரோல், அசோக் சர்மா, மோஹித் சர்மா, ஃபேப் டுப்ளசி, சமீர் ரிஸ்வி, துஷ்மந்தா ஷமீரா, டொனோவான் ஃபெராரியா, விபின்ராஜ் நிஹாம், கருண் நாயர், மாதவ் திவாரி, அஜய் மண்டல், தர்ஷன் நல்கண்டே, திரிபுரானா விஜய், மன்மந்த் குமார். ஓகே, இந்த டீமை பார்த்து நம்ம வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணணும் போல. ஆமா, கண்டிப்பா வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஆப்ஷன்ல உட்கார்ந்து சைலண்டா உட்கார்ந்து வைலண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அதேதான் பண்ணி வச்சிருக்காங்க. சைலண்டா உட்கார்ந்து ஆப்ஷனே வந்து வைலண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா டெல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, கவனிச்சிங்களா? என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு? அவங்க வாங்கின பிளேயர்ஸ் வந்துட்டு சீப் ரேட்டுக்கு வாங்கிட்டாங்க, மிச்சல் ஸ்டார்க்கையும் KL ராகுலையும். மற்றவங்க வாங்கும்போது வந்துட்டு ரேட்டு பேசி ஏற்றி விட்டாங்க. வடிவேலுக்கு அத மாதிரி, வடிவேலு பார்த்துக்கு அத மாதிரி 8 லட்சத்தி 10 நம்ம வந்து டெல்லி பாத்தீங்கன்னா பக்காவா பிளான பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆப்ஷனுக்கு. ஏன்னா மத்த டீமுக்கு எல்லா வெளியும் ஏத்தி விட்டுட்டு எல்லா டீமும் வந்து எல்லா பிளேயருக்கும் நிறைய ரேட்டு. இவனுங்க நீங்க சொன்ன மாதிரி வடிவேல் காமெடி தான், இவனுங்க வெளியே ஃபுல்லா ஏத்தி விட்டு அப்படி கம்மி விலைக்கு எல்லாரையும் வாங்கிட்டானுங்க. பட் வந்து ஃபேண்டாஸ்டிக் கேக்கே, சான்ஸே இல்ல, வந்து பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல். பிளேயிங் 11 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சொல்லுங்க பாப். ஓகே. ஸோ என்னோட பிளேயிங் 11 கேட்டிங்கன்னா, நான் வந்து ஓப்பனிங் லாஸ்ட் இயர் சென்சேஷனல் நம்ம யங்ஸ்டர்ஸ் ஜாக் ஃபேசர், மெக்கன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஃபேசர் வந்ததுனால தான் டெல்லி வந்து ஒரு பிரைட்னிங் ஸ்டேஜுக்கே போயிடுச்சு. நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப லாசஸ்ல போயிருந்துச்சு. நம்ம சின்ன பையன் வந்து நம்ம ஃபேசர் வந்ததுக்கு அப்புறம் தான், ஃபேசர் வந்து ஒரு செம்ம பிளேயர். பட் என்ன ஒண்ணா லாஸ்ட் இயர் வந்து IPL தான் ஒரு கடைசியா டெல்லிக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த குளோபல் லீக்ஸ் தான் போய் விளையாடினாரு, T10, அப்புறம் இந்த அபுதாபி, இந்த சவுத் ஆப்பிரிக்கன்ல சம்திங் இந்த சீரியஸ் ஃபுல்லா வந்து அதுல ஃபுல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை. ஃபுல்லா ஃபெயிலியர்ஸா தான் அவர் பாத்துட்டு இருக்காரு. பட் இப்போ IPL குள்ள வரதே வந்து ஒரு ஃபெயிலியர்ல தான் வராரு. கடைசி IPL அடிச்சாரு போன வருஷம், அதுக்கப்புறம் வந்து ஃபேசர் வந்து பிரேக்கிங் ஆகவே இல்லை. அவர் போன எல்லா இடத்துல பாத்தீங்கன்னா அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அவர் எப்படி விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவர் வந்து ஃபுல் ஃபேஸ் பேட் போறாரு த்ரூ த லைன். வந்து நம்ம வந்து எல்லா கிரவுண்ட்ல வந்து த்ரூ த லைன் நம்மளால அடிக்க முடியாது. ஸோ சில நின்று வர கிரவுண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டெக்னிக் தேவை பேக் ஃபுட்ல ஆடுறதுக்கு. அவர் என்ன பண்றாருன்னா வந்து எல்லா கிரவுண்டையும் வந்து த்ரூ த லைன் அடிக்க போறாரு. அதனால என்ன பண்ணாங்க, நிறைய டீம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு சொல்லவா வேணும் ஏகே. சோ அதனால வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாக்ட்லி. சோ அதனால வந்து நம்ம ஃபேசர் வந்து பட் இந்த வருஷம் நல்லா பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலி. பிகாஸ் IPL டெல்லி கிரவுண்ட் உங்களுக்கு தெரியும் ஏகே, அது த்ரூ த லைன் நம்ம ஈஸியா அடிக்கலாம் அந்த கிரவுண்ட்ல. நல்ல பிட்ச், ஃபிளாட் விக்கெட். ஸோ அதனால வந்து டெல்லியில் அவர் பிரேக்கிங் பண்ணுவார், ஐ ஹோப். ஸோ ஓப்பனிங் வந்து ஜாக் ஃபேசர், மெக்கன் அலாங் வித் கிளாசிக் ரோல்ஸ் ராகுல். ஓகே, நல்ல காம்பினேஷன். ஒருத்தர் வந்து அதிரடி, ஒருத்தர் வந்து சைலண்ட், ரெண்டு காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன். அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா ஃபாலோ வித் அபிஷேக் புரேல். பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஓப்பனிங் பிளே பண்ணாரு வித் ஜாக் ஃபேசர், மெக்கன். இந்த வருஷம் வந்து அன்பார்ச்சுனேட்லி KL ராகுல் வரதுனால அவர் நம்பர் 3 ஸ்லாட்க்கு வராரு. 4 பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து சென்சேஷனல் ஹாரி ப்ரூக். ஸோ ஹாரி ப்ரூக் பாத்தீங்கன்னா எங்க 2 அடிச்சு தள்ளுறாங்க அந்த பையன். டெஸ்ட் மேட்ச் எல்லாம் வந்து பாகிஸ்தான்ல கொஞ்சம் டேஸ் முன்னாடி பாகிஸ்தான்ல மேட்ச் நடந்துச்சு. கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல போலர்ஸ்க்குலாம். ஸ்பின்னர் எல்லாம் போட்டா
இறங்கி 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 அடிக்கிறாங்க ஹாரி புரூக்ஸ். ஸோ ஹாரி புரூக் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரல, அதுக்கு முன்னாடி வந்து ஹெச்ஆர்எஸ்க்கு ஆடும்போது ஒரு செஞ்சுரி ஒன்னு அடிச்சாரு நினைக்கிறேன், ஐ திங்க் சோ ஃபேர். ஸோ வந்து ஹாரி புரூக் நீங்க சொல்றது கரெக்ட். லாஸ்ட் இயருக்கு முன்ன வருஷம் வந்துட்டு ஹாரி புரூக் ஒரு செஞ்சுரி போனாரு. அந்த டைம்ல வெங்கடேஷ் ஐயர் அவங்க எல்லாம் நல்ல பீக்ல இருந்தது. வெங்கடேஷ் ஐயர் 2-3 செஞ்சுரிஸ் லைனா அடிச்சிட்டு இருந்தாரு, ஹாரி புரூக் இந்த பக்கம் அடிச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி வந்துட்டு இன்னும் நிறைய பிளேயர்ஸ் அந்த சீசன்ல அடிச்சிருந்தாங்க. கரெக்ட் பர்ஃபெக்ட். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்பர் 4 பாத்தீங்கன்னா ஹாரி புரூக் அண்ட் ஃபாலோ வித் நம்பர் 5 பாத்தீங்கன்னா சச் எ ஃபினாமினல் ஸ்டெம்ஸ். ஸோ கிறிஸ்டியன் ஸ்டெம்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இப்போதைக்கு அவர் தாங்க. நீங்க இப்போ இருக்கிற இந்த டேட்ல கிறிஸ்டியன் ஸ்டெம்ஸ் இந்த டைம்ல நீங்க அந்த ஆன் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டியன் ஸ்டெம்ஸ் மட்டும் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஒரு பயங்கரமான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா இப்போதைக்கு அவர் இருக்காருங்க. பிகாஸ் டெஸ்ட்ல ரென்ஸ், T20ல ரென்ஸ், ஓடிஐல அவர் எங்க போய் விளையாடினாலும் ரென்ஸ் ஒன்லி ரென்ஸ் தான். சோ அதனால வந்து such a phenomenal player கிறிஸ்டியன் ஸ்டெம்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 6 பாத்தீங்கன்னா அசிரோஷ் சர்மா. அசிரோஷ் சர்மா நம்ம எல்லாம் பாத்துருப்போம், பஞ்சாப் லாஸ்ட் டைம் நல்லா விளையாடி இருந்தாரு. அவரும் பிரப்சிம்ரன் சிங் அப்புறம் சுஷாந்த் அவங்க எல்லாம் சேர்ந்து நல்லா பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி. பட் வந்து எனக்கு அசிரோஷ் சர்மான்னு சொன்னோன்னே எனக்கு சடன்லி மைண்ட்ல பிளிங்க் ஆகிற விஷயம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பும்ராவை ஸ்வீப் ஒன்னு அடிச்சாரு, காலை வெளியே போட்டு ஸ்வீப்ல 6 ஒன்னு அடிச்சாரு பாருங்க, என்ன பையங்க. அதனால பாத்தீங்கன்னா அசிரோஷ் சர்மா கண்டிப்பா. அதுக்கப்புறம் 7 பாத்தீங்கன்னா நம்ம ஹர்ஷல் பட்டேல். நீங்க சொன்ன மாதிரி ஹையஸ்ட் பிரைஸ்க்கு ரிட்டைன் பண்ணிருக்காங்க, KL ராகுலோட ஹையஸ்ட் பிரைஸ்க்கு ரிட்டைன் பண்ணிருக்காங்க. அதுலயே எனக்கு சில கிளிம்சஸ் தெரியுது, சோ நம்ம அது அப்புறமா பேசுவோம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம அக்ஷர் பட்டேல். அதுக்கப்புறம் நம்பர் 8 பாத்தீங்கன்னா நம்ம மிடில் ஸ்டாக் வந்து ஒரு லெஜெண்டரி பவுலர். ஸோ டெல்லி விக்கெட்ல வந்து எப்படி போடணும் அவருக்கு தெரியும், அவர் கண்டிப்பா நல்லா போட்டுருவாரு, ஐ ஹோப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 9 பாத்தீங்கன்னா நம்ம குல்தீப் யாதவ், ட்ரெடிஷனல் சைனாமேன் குல்தீப் யாதவ் நம்பர் 9. ஆமா யா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 10 பாத்தீங்கன்னா முகேஷ் குமார். இந்த விஷயம் முகேஷ் குமார் பத்தி நீங்க நல்லா பாத்துருப்பீங்க, செம்ம போலர். அவர் வந்து அவர் 6 பால் போட்டாருன்னா அவர் ஒரு 15 ரனுக்கு மேல கொடுக்கவே மாட்டார். நான் சொல்ற 15 ரன் வந்து ரேர். செம்ம எக்கனாமிக்கல் போலர். விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ அந்த ஒரு யாக்கிங் லென்த்ல போட்டு மேட்டரே முடிச்சிருவாரு. சோ அதனால சரியான போலர் முகேஷ் குமார். ஃபாலோ வித் நம்ம தமிழ்நாடு சிங்க குட்டி டி நடராஜன், யாக்கர் கிங், பயங்கரமான போலர். நடராஜன் கிட்ட வந்து இன்ஜூரி இன்ஜூரி கன்சர்ன்ஸ் அதிகமா இருக்கு நடராஜன் கிட்ட. சோ மத்தபடி பாத்தீங்கன்னா செம்ம போலரு. இதுதாங்க டிசி என்னோட பிளேயிங் 11 ப்ராப்ளம்ஸ். இப்ப டிசிக்கு ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதேதான் நான் சொன்னதுல வந்து ஓப்பனிங்ல தான். ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ஃபேசர் சொன்ன பாத்தீங்களா உங்ககிட்ட, ஃபேசர் வந்து ரொம்ப நாளா ரன் அடிக்கல. சோ ஃபேசர் வந்து ரொம்ப நாளா ரன் அடிக்கலன்னு சொன்ன பாத்தீங்களா. சோ இப்போ அவங்க மேபி அவங்க சோ அதனால வந்து மேபி ஃபேசர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவ்வளவா ஸ்கோர் பண்ணல, ஃபார்ம்ல இல்லன்னா மேபி நீங்க சொன்ன மாதிரி டூப்ளஸியை உள்ள இன்வால்வ் பண்ணுவாங்க ஐபி ஃப்ரெண்ட். சோ நீங்க சொன்ன மாதிரி டூப்ளஸி வந்து ஃபேசர் அடிக்கலன்னா மட்டும்தான் டூப்ளஸிக்கு சான்ஸ் இருக்கு தவிர ஃபேசர் அடிச்சாருன்னா டூப்ளஸிக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நோட் திஸ் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலிங் டிபார்ட்மெண்ட்ல எங்க ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போலிங் டிபார்ட்மெண்ட்ல முகேஷ் குமார், நடராஜன் டெட் ஓவர்ல செம்மையா போட்டுருவாங்க. இனிஷியல் ஸ்பெல் வந்து நம்ம மிடில் ஸ்டாக் வந்து லாஸ்ட் இயர் கூட நீங்க கொல்கத்தாக்கு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளே ஆஃப்ல தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு தவிர லீக் ஸ்டேஜஸ்ல செம்மையா ரன்ஸ் கன்சிடர் பண்ணாரு. நீங்க நோட் பண்ணீங்களா? ஸோ அதனால வந்து மேபி இந்த வருஷம் வந்து மிடில் ஸ்டாக்கும் நல்லா போட்டுட்டாருன்னா டெல்லிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சச் எ ஃபினாமினல் டீம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கப் ட்ராஃபி அடிக்கிறதுக்கு ஃபுல்லி எலிஜிபிளா இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெட் கோச். ஸோ அவங்க நல்லா டெல்லி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹேமந்த் பதானியை போட்டு வச்சிருக்காங்க ஹெட் கோச். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மூவ். இது வந்து ஒரு பயங்கரமான மூவ்னு சொல்றதை விட
அந்த டெல்லி ஓனர்ஸ் கிட்ட வந்து இது ஒரு பயங்கரமான ரெவல்யூஷன் நம்ம சொல்லலாம். பிகாஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஐபிஎல் டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரின் கோச்சஸ் தான். ஆமா ஆமா, நீங்க மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ இருக்க இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இருக்க எல்லா கோச்சஸ் வந்து போடுவாங்க. சோ அந்த கோச் வந்து ஜஸ்ட் ஐபிஎல்க்கு மட்டும் அவங்க கோச்சிங் பண்ணல, அவங்க வெளியில இருக்க எல்லா குளோபல் லீக்ஸ்ல, அபுதாபில இருந்தாலும் சரி, எல்லா குளோபல் லீக்ஸ்ல வந்து அவங்க ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஐபிஎல்ன்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஒர்க் மாதிரி தான். அங்க நம்ம ஒர்க் பண்ணோமா, இங்க ஒரு பிரான்சைஸ்க்கு ஒர்க் பண்றோம், அங்க ஒரு பிரான்சைஸ்க்கு ஒர்க் பண்றோம், இங்க ஒரு பிரான்சைஸ். அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பிரான்சைஸா தான் பாப்பாங்க. ஃபாரின் கோச்சுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து டொமஸ்டிக் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இங்க சின்ன பிளேயர்ஸ் யார் விளையாடுறாங்கன்னு தெரியாது, எந்த பிளேயர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி விளையாடுவாங்க எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தேவை ஒர்க் மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இந்தியன் கோச் போட்டீங்கன்னா அவங்க இந்தியாலே தான் இருக்காங்க, எல்லா டொமஸ்டிக் கேம்ஸை ஃபாலோ பண்றாங்க, எல்லா பிளேயர்ஸும் தெரியும். ஸோ நம்ம ஹேமந்த் பதானியும் சும்மா கிடையாது ஏகே, அவங்க வந்து சேப்பாக் கில்லிஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல் கோச்சரா இருந்திருக்காரு. ஸோ எக்கச்சக்கமான ட்ராஃபிஸ் அடிச்சு கொடுத்திருக்காரு நம்ம சேப்பாக் கில்லிஸ்க்கு. அதனால வந்து டெல்லி ஓனர்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷன் பண்ணிருக்காங்க. இதை பார்த்தாச்சு மற்ற டீம்ஸ் வந்து இனிமே கம்மிங் இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து ஹெட் கோச்சை வந்து ஒரு இந்தியன் கோச்சரா போட்டா எனக்கு ஐ வில் ஹாப்பி. அட் த சேம் டைம் அவங்க டீமும் நல்லா பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஹெட் கோச் வந்து ஒரு இந்தியனா இருக்கும்போது அவங்க வந்துட்டு டொமஸ்டிக் சீரியஸையும் ஃபாலோ பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கு. Under 30 ரஞ்சி ட்ராஃபி, சையத் முஸ்தாக் அலி எல்லாத்தையுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியும். அதில் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு டேரெக்டாக பிக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இந்தியன் கோச்சஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு ஃபாரின் கோச்சஸ். ஸோ நீங்க வந்து என்ன சொல்றீங்க, டெல்லி எப்படி இந்த இயர்ஸ் பண்ணுவாங்க? ஸோ இந்த இயர் அவங்க பிளே ஆஃப் போவாங்களா, கப்பு ஜெயிப்பாங்களா? ஸோ அவங்க 11ஸ்லாம் நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கொஞ்சம் சொன்னா வியூவர்ஸ்க்கு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அவங்க பேப் டுப்ளஸியை பேஸ் ரேட் அந்த 2 crore எடுத்திருக்காங்க. எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றது வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க். அண்ட் ஃபிளாப் டுப்ளஸி அவ்வளோ சீப்பான பிளேயர் கிடையாது. சீப் இன் தி சென்ஸ் வந்துட்டு வேல்யூ வைஸ் சொல்கிறேன். ஸோ அவரு வந்துட்டு டெஃபினட்டாக அந்த என்னோட பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக அவள் வந்துட்டு டாப் ஆர்டரில் வந்துடுவார். இன்னும் வந்துட்டு கேஎல் ராகுல் அண்ட் கேப் டுப்ளஸி தான் ஓப்பனிங் போகணும். ஸோ மற்றபடி எல்லாருமே as usual அப்படியே நீங்கள் சொன்னது தான். அண்ட் கருண் நாயர் வந்துட்டு ஒரு 300 டெஸ்ட் வச்சுருக்காரு. ஓகேங்களா, அவர் ஆனது 7-8 இன்னிங்ஸ் தான். பட் அதில் ஒரு 300 வச்சுருக்காரு. அவருக்கு பெரிய அளவில் வந்துட்டு ஐபிஎல் தான் இல்லை, டேப் கேக்கா தான். அவரும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல, ஏன்னா கருண் நாயரும் வந்துட்டு நல்ல ஒரு பேஸ் ரேட்டுக்கு வந்துட்டு எடுத்து வச்சுக்காரு 50 லட்சம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு சமீர் ரிஸ்வி சிஎஸ்கே வந்துட்டு இப்போ உள்ள நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியல. டொமஸ்டிக்ல நல்ல இது வச்சிருக்காரு, அவங்களாம் வர்றதுக்கான பாசிபிள் இருக்கு. ஓவராலாக வந்துட்டு டீம் ஓரளவுக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே செட் ஆயிருக்கு. ஐ நெவர் டினை தட். பட் கப்பை தூக்குவாங்களா அப்படின்றதுல வந்துட்டு எனக்கே பெரிய டவுட்டு தான். விதி கேஎல் ராகுல்லாம் வந்துட்டு அவர் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாலும் சில நேரங்களில் அவர் கீழே இருக்கவங்க யாருமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் கப்பு வெளியே போயிருந்தெல்லாம் பஞ்சாப்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ஹாரி ப்ரூக்கு, அபிஷேக் பரோல் இவங்க எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போலிங்கில் எனக்கு நட்ராஜன், மிச்சல் ஸ்டார்க், முகேஷோ இல்லை வந்துட்டு மோஹித்தோ யாராவது ஒரு 4 பேர் வச்சுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க டீம் செக்கில்டு. பட் 50-50 தான் கப்படிக்கிறது. அந்த அளவுக்கு வர்த்தான ஒரு வர்த்தா அப்படின்னா தெரியல கப்பெடுக்கிற அளவுக்கு அவங்களோட நேம் சைஸ் பார்க்கும்போது. பிகாஸ் நேம்ஸ் வந்து அவ்வளவு ஹியூஜ் நேம்ஸ் கிடையாது. நம்ம மத்த டீமை கம்பேர் பண்ணும்போது ஜைஜாண்டிக் டீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நீங்க சொல்ல வரீங்க, எனக்கு புரியுது ஏகே. ஆமா, கம்பேரிட்டிவ்லி ஒருவேளை வந்துட்டு இதுதான் அவங்களோட டீமா போயிட்டு ரொம்ப ஒரு சஸ்பென்ஸா வந்துட்டு அவங்க அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபார்முலாவே இந்த ஒரு பேட்டர்னை வந்து மற்ற டீம்ஸும் காப்பி பண்ணி ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்றது தான் என்னோட ஃபைனல் தாட். கரெக்ட். ஓகே ஓகே. ஸோ நீங்க ஃபைனல் தாட் சொல்லிட்டீங்க. அப்போ பிளே ஆஃப் போகிறதுக்கு வந்து டெல்லிக்கு 50-50 சான்ஸ் இருக்கு நம்ம ஏகே சொல்லியிருக்காரு. ஸோ பட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஏகே, நம்ம கூட ஜாயின் பண்ணி நீங்க டெல்லி டீம் அனலைஸ் பண்றதுக்கு. ஸோ நம்ம லைனா நம்ம எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். ஸோ நம்ம கூட நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஏகே.